Third question. Subtract 1 by x square plus 2 from 2x square plus x square plus 3 by x square plus 2 whole square. இங்கே ஃப்ரம்னு கொடுத்துட்டாங்க இல்லையா, நீங்கள் லீடர் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதுவீங்க, கரெக்டா? செகண்ட் எழுதுவீங்க, இப்போ 2 எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரணும்? ஃப்ரம்மில் இருந்தால் 2 வரணும். அப்போ இங்கே ஃப்ரம்னு பார்க்கும்போது இந்த மொத்த வேல்யூ தான் ஃப்ரம். 2ன்னு பார்க்கும்போது இந்த 1 by x square plus 2 தான் 2, ஓகேவா? அப்போ இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரீங்க? 2x cube plus x square plus 3 divided by x square plus 2 whole square மைனஸ், ஏன்னா இதிலிருந்து தான் இதை மைனஸ் பண்ணணும். இப்போ 1 by x square plus 2ன்னு வரும். அப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் இருக்குது. அப்போ எது கிரேட்டர் நம்பரோ அதான் எல்சிஎம் எடுப்போம், கரெக்டாக? அப்போ இங்கே பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரீங்க? 2x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 வரும். அப்போ இங்கே என்ன வரணும்னாங்க? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். ஏண்டான்னா நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருக்கேன், இங்கே 5/4 இருக்குது ப்ளஸ் இங்கே 3/2 இருக்குது. எது கிரேட்டர் நம்பரோ அதை தான் நம்ம எல்சிஎம் எடுப்போம், கரெக்டாக? அப்போ இங்கே பார்க்கும்போது நான் 4 எல்சிஎம் எடுப்பேன். அப்போ இந்த 5 அப்படியே போட்டுருவேன். நெக்ஸ்ட் இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 2ஆல். அந்த 2வை தான் நான் நியூமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போனா வரீங்க ப்ளஸ் 3 × 2ன்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் வரும். என்ன பண்ணானே? அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2வால் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும்? அந்த நம்பரை மேலே மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 நான் மேலே போட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் சொல்ல கூட போகிறேன். இப்போ இங்கே 2x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3, இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 வரும், டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது சிம்பிளை பண்ண போகலாம். இங்கே ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே ரிமைண்டர் பார்க்கும்போது 2x cube, நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, மைனஸ் 2 இருக்குது. அப்போ 3 மைனஸ் 2 இங்கே மைனஸ் ப்ளஸ் 1 வரும், ஓகேவா? ஏன்னா ப்ளஸ் 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 வரும். ஸோ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியும்னா முடியாது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன், விச்னா என்ன நம்பர் தெரியாது, வேணும்னா இதை நம்ம பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோம். விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம். இப்போ இதால் இதை சப்ராக்ட் பண்ணால் டு கெட்னா ஈக்குவல் இது கிடைக்குதான், 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்குதான், ஓகேவா? அப்போ ஃப்ரம்னா இதுதான் ஃபஸ்ட் எழுதணும். நம்ம ப்ரீவியஸ் சம்பளத்துலேயே அதே மாதிரி தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8. அப்போ இதால் இதை சப்ராக்ட் பண்ணால் இதுனா விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியாது, அதை பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் பி ஆஃப் எக்ஸ். ஏன் மைனஸ் போடுறேன்னா சப்ராக்ட்னா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. டு கெட்னா ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ இதால் பி ஆஃப் எக்ஸை சப்ராக்ட் பண்ணால் 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 கிடைக்குதான். அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? பி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா? அப்போ இந்த வேலை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8, ஸோ டிவைட் பை இங்கே இருக்குங்க எக்ஸ் கியூப் இருக்குது ப்ளஸ் இந்த 8 என்னென்ன எழுதலாம்? 2 கியூப் எழுதலாமா? 8 என்ன எழுதலாம்? 2 கியூப் எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் வேல்யூ இந்த பக்கம் என்னவோ மாறும், மைனஸாக மாறுமா? மைனஸ் 3/x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இப்போது மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் அந்த மூச்சு என்ன மாறும்? ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸாக மாறும். இப்போ நம்ம இந்த பி ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுனா டேர்மில் இருக்குது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்.
இப்போ a cube plus b cube என்ன ஃபார்முலா? a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square. அப்போ இங்கே a ஓட வேல்யூ வந்து x. a ஓட வேல்யூ x. அப்போ x cube plus 2 cube என்ன ஃபார்முலா வரும் இங்க? a plus b னா x plus 2. இப்போ a square னா x square minus ab னா 2 into x minus 2x plus b square னா 2 square பண்ணா 4. ஓகேவா? அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன இல்லைனாங்க x square plus 6x plus 8 divided by a cube plus b cube. இப்போ என்ன ஃபார்முலா? a plus b னா x plus 2, a square னா x square, ab னா minus 2x, b square னா 2 square பண்ணா 4 minus இந்த minus. இப்போ 3 by x square minus 2x plus 4 equal to p of x. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து a cube plus b cube ஃபார்முலா டைப் இருக்கு. அதை எக்ஸ்பாண்ட் பண்ணா x plus 2 into x square minus 2x plus 4. இப்போ LCM எடுக்கலாம். அப்போ LCM பார்க்கும்போது x plus 2 into x square minus 2x plus 4. நெக்ஸ்ட் இந்த நியூமரேட்டர்னு பார்க்கும்போது x square plus 6x plus 8 இருக்கு. இங்கே minus 3. அப்போ நான் LCM என்ன எடுத்துருக்கு? நான் x plus 2 into x square minus 2x plus 4. அப்போ LCM எடுத்ததில் இங்கே பார்க்கும்போது x square minus 2x plus 4 இருக்கு. அப்போ என்ன டேர்ம் இல்லை? x plus 2 இல்லை. அந்த x plus 2 நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படின்னா ஒரு இங்கே minus 3 into x plus 2. ஓகேவா? அப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதா இருந்தால் இங்கே 8 by 4 இருக்கு. 8 by 4 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 8 by 4 இருக்கு. இங்கே ப்ளஸ் 3 by 2 இருக்கு. அப்போ நான் எல்சிஎம் பார்க்கும்போது நான் கிரேட்டர் நம்பர் நான் 4 நான் எல்சிஎம் எடுப்பேன். அப்போ இங்கே தான் வரும், இங்கே இப்போ 8 வரும். இந்த 2வை எதால் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும்? 2வால். அந்த 2வை தான் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா வரும் இங்கே ப்ளஸ் 3 into 2ன்னு வரும். அதே கான்செப்ட் தான் இங்கே பார்க்கும்போது நான் x plus 2 into x square minus 2x plus 4 LCM எடுத்துட்டேன். LCM எடுத்ததில் வந்து x square minus 2x plus 4 இருக்குது. அப்போ என்ன டேர்ம் இல்லை? x plus 2 இல்லை. அப்போ x plus 2 நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ண என்ன வரணும்? இங்கே இந்த மைனஸ் கொண்டு போகிறேன். x square plus 6x plus 8. இப்போ minus 3 into x minus 3x. Next minus into minus, minus into plus, minus. 3 2s are minus 6. So divide by, denominator பார்க்கும்போது x plus 2 into x square minus 2x plus 4 வரும். plus 4 equal to p of x. நம்ம p of x வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணுறதா இருந்தால் x square plus 6x minus 3x. அப்போ 6 minus 3 னா plus 3 plus 3x. 8 minus 6 னா plus 2. இப்போ 8 6 போச்சுன்னா plus 2. So divide by x plus 2 into x square minus 2x plus 4 equal to p of x. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் plus 2. ஏன்னா இங்கே எதுவுமேலாம் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். தப்பு. 1 2s are 2. மல்டிப்ளை பண்ணால் plus 2, ஆட் பண்ணால் plus 3. அப்போ என்னக்கலாம்? 1 2s are 1 plus 2 3. மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2ன்னு வரும். இப்போ இங்கே ஆன்சர்னு பார்க்கும்போது x plus 2 into x plus 1. ஸோ டிவைட் பை x plus 2 into இந்த வேல்யூ அப்படியே வரும். இப்போ x square minus 2x plus 4 equal to p of x. இப்போ இந்த x plus 2வும் இந்த x plus 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் பார்க்கும்போது அப்போ therefore p of x equal to நியூமரேட்டரில் x plus 1. ஸோ டினாமினேட்டரில் x square minus 2x plus 4. ஃபிஃப்த் கொஸ்டின். a வேல்யூ b வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் 1 by a minus b minus 2b by a square minus b squared வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? 1 by a minus b minus 2b by
a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? அப்போ டைரக்ட் ஃபார்முலான்னு பார்க்கும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இங்கே ஸ்மால் ஏக்கு பதிலாக அங்கே கேபிட்டல் ஏ இருக்குது, இங்கே ஸ்மால் பிக்கு பதிலாக அங்கே கேபிட்டல் பி இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. கரெக்டா? அப்போ ஈக்குவல் டு 1 பை a மைனஸ் பி மைனஸ் 2b பை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா வரும் இங்கே? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்போ இங்கே எல்சிஎம் பார்க்கும்போது நம்ம என்ன எடுப்போம்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. அப்புறம் எல்சிஎம் பார்க்கும்போது a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி எடுத்துருக்கோம். இப்போ இங்கே என்ன இருக்கிறாங்கன்னா வெறும் a மைனஸ் பி தான் இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்ததில் என்ன டேர்ம் இல்லை? a ப்ளஸ் பி இல்லை. அந்த a ப்ளஸ் பியால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு 1 அதுதான் வரும். a ப்ளஸ் பி இங்கே இருக்குங்க மைனஸ் 2b இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன எல்சிஎம் எடுத்தேன்? a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி எடுத்தேன். கரெக்டா? அப்போ இங்கே என்ன இருக்குது? எல்சிஎம் எடுத்ததில் a மைனஸ் பி இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்த என்ன டேர்ம் இல்லை? a ப்ளஸ் பி இல்லை. அப்போ a ப்ளஸ் பியால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a ப்ளஸ் பி தான் வரும். நெக்ஸ்ட் இது ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் இங்கே a வரும், இங்கே ப்ளஸ் 1b. நல்லா கவனிங்க, இங்கே ப்ளஸ் 1b. இங்கே இருக்குங்க மைனஸ் 2b இருக்குது. அப்போ மைனஸ் 2ல் ப்ளஸ் 1 போச்சு வருங்க, மைனஸ் வருமா? மைனஸ் b டிவைட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ புரிஞ்சிருக்குண்ணா? அப்போ மைனஸ் 2b ப்ளஸ் 1b சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1b, அதான் போட்டிருக்கோம் மைனஸ் b. அப்போ a மைனஸ் b டிவைட் பை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த a மைனஸ் பியும் இந்த a மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆச்சுட்டான்னா இப்போ 1 பை a ப்ளஸ் பின்னு வரும். இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது. இப்போது ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு 1 பை ஏவோட வேல்யூ என்ன? 2x ப்ளஸ் 1, 2x ப்ளஸ் 1 டிவைட் பை 2x மைனஸ் 1 ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு. பியோட வேல்யூ என்ன? 2x மைனஸ் 1 டிவைட் பை 2x ப்ளஸ் 1. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா? இல்லை, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ 1 பை ஸோ இந்த டிவைடட் அப்படின்னா வரீங்க 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. அப்போ டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கிறதுனால நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ a இன்ட்டு ஏன்னா a ஸ்கொயர், b இன்ட்டு பின்னா b ஸ்கொயர். அப்போ 2x ப்ளஸ் 1 2x ப்ளஸ் 1 வரீங்க 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இந்த ப்ளஸ். நெக்ஸ்ட் இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ a இன்ட்டு ஏன்னா a ஸ்கொயர். அப்போ இங்கே ஏக்கு பதிலாக 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 1. அப்போ இங்கே 2x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை டிவைட் பை. இப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? டைரக்ட் ஃபார்முலா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏவோட வேல்யூ 2x, ஏவோட வேல்யூ 2x, ஸோ பியோட வேல்யூ 1. அப்போ a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரீங்க? a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கிறாங்க? ப்ளஸ். இப்போ இங்கே என்ன இருக்குங்க? a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரணுங்க? இதே டேர்ம் தான், இந்த என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் தான் வரும். அப்போ a ஸ்கொயர்னா 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abனா மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x, பியோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு டிவைட் பை இந்த டேர்ம். இப்போ 2x மைனஸ் 1 இன்ட்டு
2x plus 1. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/1 divided by இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2 2s are 4, 4 into 1 1 plus 4x. இங்க 1 ஸ்கொயர் பண்ணா 1, இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4, 4 x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். இங்க 2 2s are 4, 4 into 1 4 வருமா, அப்ப minus 4x. இங்க plus 1. so divide by இங்க என்ன வரணும்ங்க 2x minus 1 into 2x plus 1. இது ஃபார்முலா டைம்ல கடைசியா கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் லைட் டைம்ல சால்வ் பண்ணலாம். 1 divided by so இது ஃபார்முலா ரஃப் காலம். so 1 divided by 4x square 4x square ஆட் பண்ணா 8x square. நெக்ஸ்ட் இந்த plus 4x இந்த மைனஸ் 4x கேன்சல் ஆகும். கரெக்டா? இந்த 4x ஸ்கொயரும் 4x ஆட் பண்ணா 8x ஸ்கொயர். இந்த பிளஸ் 4x இந்த மைனஸ் 4x கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கும்போது இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்போ 1 plus 1 என்ன வருங்க 2 வரும். ஸோ டிவைட் பை இப்போ இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர். ஓகே, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர், மைனஸ் பி ஸ்கொயர்னா மைனஸ் 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா டைப் இருக்கா. இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏவோட வேல்யூ 2x, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ இது ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்னவா மாறும், தலைகீழ மாறுமா. அப்போது 1 இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த 1 அப்படியே போட்டு இது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ இங்கே 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 8x ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே வேல்யூ தான் வரும். இப்போ இங்கே 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை இந்த டேர்ம் இருந்து காமனாக 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 வெளியே எடுத்துட்டா 2 4s are 8. அப்போ இங்கே 4x ஸ்கொயர் வரும். நான் 2 எடுத்தாச்சு, அங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ப்ளஸ் 1 வரும். ஸோ டவுட் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். 2 4s are 8x ஸ்கொயர், 2 1s are 2. ஓகேவா? இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ண முடியாது. சரியா? அதோட வேல்யூ பார்க்கும்போது இப்போ ஏ ஸ்கொயர் இதோட வேல்யூ 1 பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ கொஸ்டின் அப்படியே எழுதலாம். 1 பை ஏ மைனஸ் பி மைனஸ் 2b by a square minus b square. அதோட ஆன்சர் பார்க்கும்போது 4x square minus 1 divided by 2 into 4x square plus 1. Sixth question. a value b value கொடுத்துட்டு prove that a plus b whole square plus a minus b whole square divided by a divided b equal to என்னன்னு ப்ரூவ் பண்ணோமா, 2 into x square plus 1 divided by x into x plus 1 whole square சொல்லி ப்ரூவ் பண்ணோமா. ஓகேவா? முதல்ல LHS எடுத்து நம்ம RHS ப்ரூவ் பண்ணுவோம். எப்பவுமே வந்து ப்ரூவ் தட் வெரிஃபை தட் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு சைடு எடுத்து ஒரு சைடை ப்ரூவ் பண்ணுவோம். கரெக்டாக? நான் LHS எடுத்து நான் RHS ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ LHS ஸோ எங்கன்னா இருக்குங்க a plus b whole square plus a minus b whole square divided by a divided b. இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஓகேவா? இது a plus b whole square, இது a minus b whole square. அங்கே ஸ்மால் ab வரும், இங்கே கேபிட்டல் ab இருக்கு, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ a plus b whole square என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பார்க்கும்போது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ டிவைட் பை a டிவைடட் b. எது கேன்சல் ஆகும், இந்த ப்ளஸ் 2abயும் இந்த மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும். a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர், அப்போ 1 ப்ளஸ் 1 2ன்னு வருமா, 2a ஸ்கொயர். இங்கே எதுவுமே இல்லை 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்கே 1a ஸ்கொயர் 1a ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2a ஸ்கொயர். சேம் அதே மாதிரி தான் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஆட் பண்ணால்
2b square. So divide by a divided b. இந்த டேர்ம் வந்து காமனா a வை வெளியே எடுத்துடலாம், 2 வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 வெளியே எடுத்துட்டா 2 into a square plus b square divided by a divided b. இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியாது. இப்போ வேல்யூவை நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ என்ன இருக்குங்க, 2 into a square, a ஓட வேல்யூ என்ன, x by x plus 1 whole square. So x by x plus 1 whole square plus இந்த plus b square, b ஓட வேல்யூ என்ன, 1 by x plus 1, 1 by x plus 1, அங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். ஸோ டிவைட் பை a divided b. இப்போ a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது x by x plus 1. ஸோ டிவைடட் b, b ஓட வேல்யூன்னு பார்க்கும்போது 1 by x plus 1. நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வரலாம். இப்போ ஸ்கொயர் உள்ள கொண்டுனா 2 into x ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, x plus 1 whole square. ஓகேவா, அப்போ இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்து டேரெக்டாக மல்டி பண்ணக்கூடாது. ஓகே, அது ஹோல் ஸ்கொயர் தான் போகணும், ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம தேவைப்பட்டால் a ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இங்கே என்ன வருங்க, x plus 1 whole square வரும். ஸோ டிவைட் பை இங்கே பார்க்கும்போது x by x plus 1. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, டிவைட் சிம்பிள் இருக்குது. அது மல்டிபிகேஷன் மாத்திரம் என்னவா மாறும், ரெசிப்ரோக்கலா மாறுமா. அப்போ இன்ட்னு போட்டா இந்த 1 by x plus 1 என்னவா மாறும், x plus 1 by 1 மாறும். x plus 1 by 1. இந்த x plus 1 இந்த x plus 1 கேன்சல் ஆகும். இந்த நியூமரேட்டர் பார்க்கும்போது 2 into டிவைட் பை டினாமினேட்டர் சேமா இருக்கா, x plus 1 whole square, இங்கேயும் x plus 1 whole square. கரெக்டா, அப்போ x plus 1 whole square. அப்போ டினாமினேட்டர் சேமா இருந்தா மேல அடிஷனல் சப்ட்ராக்ஷன் வந்தா அப்படியே டைரக்டா சிம்பிளை பண்ணலாம். மேல என்ன இருக்குங்க, x ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 1 இருக்கு. ஸோ டிவைட் பை இங்க என்ன இருக்குன்னா x by 1 இருக்கு. என்ன இருக்குங்க, x by 1 இருக்கு. அப்போ இந்த 2 உள்ள கொண்டு போன என்னவா மாறினா, இப்போ 2 into x square plus 1. ஸோ டிவைட் பை இங்கே இருக்குங்க x plus 1 whole square இருக்கு, x plus 1 whole square இருக்கு. இங்கே டினாமினேட் பார்க்கும்போது x by 1 இருக்கு. அப்போ இது மேலே போச்சுன்னா என்னவா மாறும், ரெசிப்ரோக்கலாக மாறும், 1 by x மாறுமா, இன்ட்டு 1 by x. இங்கே ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது 2 into x square plus 1. இது x square plus 1 whole square into x எல்லாம் ஒன்று தான், இல்லை x into x plus 1 whole square எல்லாம் ஒன்று தான். அப்படின்னா வரீங்க x into x plus 1 whole square. RHS வந்துச்சா, அப்போ 2 into x square plus 1 x into x plus 1 whole square equal to RHS. என்ன பண்ண சொல்றாங்க, prove that. Therefore hence proved. இது important 5 mark.